நாளைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கின்றன. நாளை ஆரம்பிக்கின்ற இந்த பாராளுமன்ற அமர்வில் பட்டலந்த வதை முகாம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. இலங்கையில் தற்போது பேசுபொருளாகவும் அதிர்ச்சிகரமானதுமான ஒரு விடயமாக பட்டலந்த வதை முகாம் காணப்படுகின்றது. இந்த பட்டலந்த தடுப்பு மையம் அல்லது பட்டலந்த வதை முகாம் இலங்கை கம்பஹா மாவட்டம் பியகம பிரதேசத்தில் உள்ள பட்டலந்த என்ற ஊரில் உள்ள அரச உரக்கூட்டு தாபனத்தின் பட்டலந்த வீட்டு வசதி திட்டத்திற்குள் அமைந்துள்ளதாக கூறப்படுகின்ற ஒரு தடுப்பு முகாமாகும். 1987 தொடக்கம் 1989 ஆண்டு கால பகுதிகளில் ஜேவிபியினரால் முன்னெடுக்கப்பட்ட கிளர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டதே இந்த பட்டலந்த வதை முகாம். அன்றைய காலகட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினருடன் தொடர்புபட்ட அல்லது தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதே இந்த வதை முகாம். 1971 ஆண்டு கிளர்ச்சியை போல் அல்லாமல் 1987 மற்றும் 89 ஆண்டு கால பகுதியில் ஜேவிபியினர் மதம் அரசியல் சார்ந்த முக்கிய பிரமுகர்களை படுகொலை செய்தல் மற்றும் தீவிரவாத தாக்குதல் என்பவற்றில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். எனவே அப்போதைய அரசாங்கமும் அதே பாணியில் பதிலளிக்க விரும்பியது. ஜேவிபியின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக பட்டலந்த உள்ளிட்ட பல இடங்களில் தடுப்பு முகாம்களை நிறுவி கிளர்ச்சியாளர்களை அழிக்கும் பணியில் இலங்கை போலீஸ் பிரிவு தீவிரமாக செயற்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையிலேயே 1994 ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் மக்கள் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. அதனை அடுத்து நாட்டின் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பதவியேற்றார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் 17 ஆண்டுகால ஆட்சி முடிவிற்கு வந்தது. பியகம சந்திரிகாவின் தேர்தல் தொகுதியாக இருந்தமையால் தனது தேர்தல் பிரசாரங்களில் பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் நீதி வழங்கப்படும் என வாக்குறுதியை அவர் வழங்கியிருந்தார். அதன் பிரகாரம் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து தடுப்பு மையத்தின் பின்னணியில் முக்கிய அரசியல் அதிகாரியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க என குற்றம் சாட்டியதோடு ஜேவிபி கிளர்ச்சியின் போது மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரிப்பதற்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களையும் நியமித்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக 1948 ஆண்டு விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் பட்டலந்த வீட்டு வசதி திட்டத்தில் சட்டவிரோத தடுப்பு காவல், சித்திரவதை அறைகளை நிறுவுதல், பராமரித்தல் தொடர்பான விசாரணை ஆணையத்தை சாட்சிகளை வரவழைத்து முறையான விசாரணையை மேற்கொள்வதற்காகவும் பட்டலந்தவில் உள்ளதாக கூறப்படும் தடுப்பு காவல் மையம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் ஒரு விசாரணை ஆணைக்குழுவை நியமித்தார். இதுவே பொதுவாக பட்டலந்த ஆணைக்குழு என்று அழைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 2000 ஆண்டு அரசாங்கத்தால் ஓர் அமர்வு ஆய்வறிக்கையாக வெளியிடப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை அதன் கண்டுபிடிப்புகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் மனித உரிமை மீறப்பட்டதாக கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டுதலுக்கும் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிகளை உருவாக்கவும் அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தது. இவ்வாறு தேவையான குற்றவியல் நடவடிக்கைகளை ஆராய்வதற்கென தனது கண்டுபிடிப்புகளை சட்டமா அதிபருக்கு அனுப்புமாறு ஆணையம் அரசு தலைவருக்கு பரிந்துரைத்த போதிலும் இன்று வரை எந்த அரசாங்கமும் எவருக்கு எதிராகவும் எந்த சட்ட நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. மேலும் கொலைகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்ட பலர் 1988 ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட சந்திரிகாவின் கணவர் விஜயகுமாரன தூங்க ஆகியோரால் நிறுவப்பட்ட அரசியல் கட்சியான இலங்கை மக்கள் கட்சி போன்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இவ்வாறான பின்னணியிலேயே கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த சர்ச்சைக்குரிய நேர்காணலுக்கு பின்னர் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறல் குறித்தும் பட்டலந்த வதை முகாம் குறித்தும் கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டார். இதன் பின்னர் பட்டலந்த ஆணைக்குழுவின் முழுமையான அறிக்கை ஜேவிபி அரசாங்கத்தினால் நாடாளுமன்ற அவைத்தலைவர் பிமல் ரட்நாயக்கவினால் மார்ச் மாதம் 14 சமர்ப்பிக்கப்பட்டது. அத்துடன் சட்ட நடவடிக்கைக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் அறிவித்தார். அதனை அடுத்து ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் முடிவுகளை கடுமையாக நிராகரித்து அது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அரசியல் ரீதியான முயற்சி என்று கூறினார்.
ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது தன்னை இழிவுபடுத்தும் நோக்கத்தினால் தூண்டப்பட்டது என்றும், ஆனால் இறுதியில் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றும் வலியுறுத்தினார். இவ்வாறான நிலையிலேயே நாளை இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.